கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 17ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்தால் மாத்திரமே எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் நிதானித்து முடிவெடுக்க முடியும். அதைத்தான் இந்த நாளிலும் புனித பவுல் இந்த வார்த்தை வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு வகையான சூழ்நிலைகளை கடந்து கொண்டிருக்கிறோம். அவற்றிலே பல நேரங்களில் நம்முடைய அவசர புத்தியின் காரணமாக, ஒரு டென்ஷன் காரணமாக, ஒரு ஸ்ட்ரெஸ் காரணமாக மிக எளிதாக தவறான விஷயங்களை சரி என்று நாமே முடிவெடுத்து அதன் பிறகு அதில் அடிபட்டு அனுபவத்தை பெற்ற பிறகுதான் நமக்கு தெரிகிறது, நாம் கொஞ்சம் நிதானித்திருக்கலாமோ, நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ இந்த விஷயத்திலே என்று. ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நாம் சற்று நிதானித்து அதை சீர்தூக்கி பார்த்து நாம் பொறுமையாய் நிதானித்து முடிவெடுக்கும் பொழுது அவற்றிலிருந்து நல்லதை நாம் பற்றி கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது. நாம் முக்கியமான சில முடிவுகளை நம் வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது நாம் சில நண்பர்களை, சில உறவினர்களை, அக்கம் பக்கத்து வீட்டாரை சில நேரங்களில் நாம் கலந்து ஆலோசிப்போம். கலந்து ஆலோசிப்பது என்பது நன்மைதான். ஆனால் முடிவு என்பது நம்முடைய கையில் இருந்துதான் எடுக்க வேண்டும். அதற்கு முன்பதாக நாம் கடவுளின் பாதத்திலே அமர வேண்டும். தூய ஆவியானவர் வழியாக எனக்கு உதவி செய்ய வேண்டும், நன்மையை மாத்திரம் அதிலே நான் பற்றி கொண்டு நன்மையான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஆவியானவர் வழியாக கடவுள் ஆலோசனைகளை கொடுப்பார். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் ஓடுகிற ஓட்டத்திலே அவசர கால சூழ்நிலையிலே அவசரமான முடிவுகளை எடுக்காமல் ஒவ்வொன்றையும் நிதானித்து பொறுமையோடு சீர்தூக்கி முடிவெடுத்து நல்லதை பற்றி கொண்டு எப்பொழுதும் கடவுளுடைய சமாதானத்தோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளுடைய கரம் நம் கூட இருக்கும். ஆவியானவரின் ஆலோசனை நம்மை அருமையாய் வழி நடத்தும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான இறைவாக்கிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இறைவாக்கின்படியாகவே நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நிதானித்து முடிவெடுத்து நன்மையை மாத்திரம் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் புது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் இந்த வார்த்தையின்படியாக நாம் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையோடு நிதானித்து முடிவெடுப்போம், நல்லதை பற்றி கொள்வோம். கடவுளின் கரம் எப்பொழுதும் நம் கூட இருந்து நம்மை அருமையாய் வழி நடத்தும். ஆமேன். God bless you.